ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்றைக்கி தான் எனக்கு கையில் கிடச்சிச்சு. அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிங்லைட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்குது. பாக்ஸை பொறுத்தவரைக்கும் பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. பிஞ்சு அட்டை பழசான ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிங்லைட் ஒரு ஃபேஸ் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் லைட் அண்ட் பியூட்டி ஃபேஸ், மேக் ஃபேஸ் அண்ட் ஐ அண்ட் பியூட்டி எக்ஸட்ரா நிறைய கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸில் எடுத்து நான் வெளியே எடுத்துட்டேன். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டை தவிர்த்து இந்த 3 இதுதான் இருந்துச்சு. மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர், இந்த ஹோல்டரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ரிங்லைட்டை ட்ரைபேடில் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லைட்டை பற்றி பார்க்கலாம். லைட்டை பொறுத்தவரை பார்த்தா இதோட பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட பவர் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை அடாப்டர் இருந்துச்சு அப்படின்னா அடாப்டர் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓடிஜி கேபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஓடிஜி பேர் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் பண்ணது பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ரிமோட் மாதிரி அதோட ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கும். இந்த கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 மோட் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 3வது ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த கிளிக் பண்ணால் நம்மளால் 3 மோட் இருக்கும். 3 மோட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டு கூட்டத்துக்கு குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருவாங்க. மேலே வந்து மைனஸ் இருக்கும், கீழே வந்து ப்ளஸ் இருக்கும். நான் ஃபுல் பேட்டரி கம்மி பண்ணிட்டு அடுத்து கூட்டி காட்டுறேன். மொத்தமாக 10 லெவல் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6, 7, 8, 10 இந்த மாதிரி வந்து 10 பிரைட்னஸ் ஆகும் நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மொத்தமாக இதோட பிரைட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நான் டெய்லியும் காட்டுறேன், நைட்லையும் காட்டுறேன். நான் ட்ரைபேடை பற்றி சொல்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ட்ரைபேடுக்கு பெருசாக அன்பாக்சிங்லாம் இல்லை. ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸில் தான் இருந்துச்சு. ட்ரைபேடு லுக் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் செம்மையாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையும் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதை நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை லூஸ் பண்ணி ட்ரைபேடு இது மாதிரி விரிக்கிற மாதிரி இருக்கும். இதை லூஸ் பண்ணிட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபேடு விரிக்க முடியும். விரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க, மறுபடியும் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வர ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதை லூஸ் பண்ணுற மூலமாக ஹைட்டை பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வரைக்கும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு வரும். இது பத்தாது, இதுக்கு மேலே ஹைட் பண்ணோம் அப்படின்னா இதை லூஸ் பண்ணிக்கோங்க. இதை லூஸ் பண்ணி இது லென்த்து இதை லூஸ் பண்ணி அப்படின்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். என்னோட ஹைட்டாக இருக்குது, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஹைட் தேவையில்லை, நம்ம ஹைட்டை கம்மி பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஹைட்டு போகுது. இப்போ ட்ரைபேடையும் நம்ம லைட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் பார்க்கலாம். இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எந்திரி இருந்தால் போய் இதை வச்சு கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாக லைட்டில் கனெக்ட் பண்ணிட்டு ட்ரைபேடோடு கனெக்ட் பண்ணலாம், இல்லை ட்ரைபேடோடு கனெக்ட் பண்ணிட்டு இதை கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டோடு கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த ட்ரைபேடோடு கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் இதை அப்படியாச்சும் டைட் பண்ணிட்டு உங்களுக்கு லைட்டு மட்டும் போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக இதோட இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இதோட மொபைல் ஸ்டாண்டு ரீல்ஸ் எதாவது பண்ண போகிறீங்க, இது மாதிரி மொபைல் ஸ்டாண்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 2 இதை டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு மேலே போய் தான் ஒரு மூடி மாதிரி இருக்கும். இந்த ஹோல்டர் மேலே இருக்க மூடியை கலத்துக்கோங்க. மூடியை ரிமூவ் பண்ணிட்டு இதை பின்னாடி பால் மாதிரி ஒன்று இருக்கா, அதை இதில் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி டைட் ஆயிரும். இப்போ அதே இது மேலே வச்சு இதை டைட் பண்ணணும். இது மேலே வச்சு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு ட்ரைபேடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒன்று இருக்கும், அதில் இதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டைட் பண்ணி ஃபைனாக நம்ம ட்ரைபேடோடு கனெக்ட் பண்ணிடலாம். இதை டைட் பண்ண சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் சேர்ந்து சுற்றும். நீங்கள் சுற்றுதோட பார்த்து சுற்றிக்கோங்க, ஏன்னா ஒயர் பிஞ்சிடக்கூடாது. இதுவாக எஸ்லாம் இது மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே வளைச்சிட்டு இதை மொபைலை மாட்டி வீடியோ பண்ணிடலாம். நான் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே போய் காட்டுறேன். இப்போ மொபைலை கனெக்ட் பண்ணி இங்கே ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம், இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரீல்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரேண்ட் சைடில் வச்சு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா வீடியோ எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி லைட் ஆன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி எந்த பவர் சோர்ஸ்னால் அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். வெளில லைட்டு ஆஃப் பண்ணி இதோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு தெரியும் காட்டுறேன். லைட்ஸ் ஆஃப் நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். ரிங் லைட் மட்டும் தான் இருக்குது. இதோட பிரைட்னஸ் எந்த லெவலுக்கு சொல்லி இங்கே பார்க்க சொல்லி அவனுக்கு தெரியும்.
பிரைட்னஸ் பார்க்கல உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நீங்கள் நைட் டைமில் கூட எமர்ஜென்சி லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பேங்க் அது மாதிரி இல்லை, பவர் பேங்க் லேப்டாப் இருந்துச்சா எமர்ஜென்சி லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 544 ரூபாய்க்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறும் நைட்டு மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா நைட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 வரும். ட்ரைபோர்டும் சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா 500 550 வரும். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரைபோர்டோட அன்பாக்சிங் அண்ட் காலர் மைக்கோட அன்பாக்சிங் 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஐக்கனையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.